மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மங்களம் தொகுதி துணை செயலாளர் ஐயனார் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் மங்களம் தொகுதி திமுக நிர்வாகிகள் முரளி, ஸ்ரீஹரி, சீதாராமன், ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மேலும் பிறந்தநாள் விழாவில் திமுக நிர்வாகிகள் முருகன், தேவகுமார், சக்திவேல், இளம்பருதி, டாக்டர் புகழேந்தி உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. ஓகேண்ணா, ஒரு நிமிஷம்ண்ணா. தனியா ஒரு தெரியுது உங்க விளக்கமா புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் காவல்துறை சார்ந்த பொதுமக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் போன்றவற்றை உயர் அதிகாரிகளை சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டம் வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மங்களம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டமானது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலைய பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வருகை தந்து தங்களின் குறைகளை எடுத்து கூறினர். பின்னர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளை முன்வைத்து பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும், விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர், மங்கலம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருபுவனை, நெட்டப்பாக்கம், கரிக்கலாம்பாக்கம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். சென்னை ஆவடியில் உள்ள அம்பேத்கர் ஆடிட்டோரியத்தில் ஹிந்துஸ்தான் கராத்தே பெடரேஷன் சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் விழுப்புரம் மாவட்டம் ஹிந்துஸ்தான் கராத்தே பயிற்சி பள்ளியின் தலைமை பயிற்சியாளர் கராத்தே மாஸ்டர் QC முத்துக்குமரன் தலைமையிலும் முதன்மை பயிற்சியாளர் ஷிகான் இளையராஜா மற்றும் பயிற்சியாளர்கள் ரென்சி ஸ்ரீதர், கமலக்கண்ணன், பார்த்தசாரதி, ராஜேந்திரன், சுப்ராயுலு, சரவணன், சதாசிவம் தலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடப்பேரிக்குப்பம், கூட்ரோடு, பரங்கனி, கொத்தமூர், கிளியனூர், கீழ்கூத்தப்பாக்கம் ஆகிய கிராமங்களில் உள்ள கராத்தே பள்ளியில் பயிற்சி பெற்ற சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வென்றனர். மேலும் பெஸ்ட் ஆல் ரவுண்டர் கோப்பையை பயிற்சி பள்ளி மாணவர்களின் சார்பில் தலைமை பயிற்சியாளர் QC முத்துக்குமரன் பெற்றுக் கொண்டார். புதுச்சேரி பானரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அமலோற்பவம் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிக்கில் பால் மைதானம் திறப்பு மற்றும் சிறந்த மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாடு நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருடன் அதிமுக உப்பளம் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகனும் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளார்கள், வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக அமைச்சர் ஆனந்த் கட்சியில் விசுவாசமாக இருக்க வேண்டும், மற்றதெல்லாம் மற்றவர்களை பேசி அழைத்து வரக்கூடாது என அதிமுக அண்ணன் அன்பழகன் தெரிவித்தார். ஒழுங்காக நீங்கள் வைத்திருந்தால் அவர்கள் ஏன் இன்னொரு இடத்திற்கு வரப்போகிறார்கள்? நீங்கள் சரியாக வைத்தில்லாத காரணத்தினால் தான் அவர்களுக்கு தெரிகிறது.
எந்த இடம் நல்ல இடம் என்று, எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் என்று அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் வருகின்றனர் என பதிலடி கொடுத்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சுற்றிக் கொண்டிருந்த என்னை இன்று ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதிதான் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு தவறும் செய்யாமல் எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் தொடரும். 5 வருடங்கள் மட்டுமல்ல 15-20 வருடங்கள் ஆனாலும் எங்களுடைய தளபதிதான் முதலமைச்சராக இருப்பார் என உறுதிபட தெரிவித்தார். பள்ளியினுடைய முதல்வர் பெற சொல்லும் போது அமைதியா இருந்தீங்க, ஆண்டு பெற சொன்ன உடனே கை தட்டுறீங்க. விசுவாசம் மாறக்கூடாது. பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இல்லைன்னு வேற யாருக்கோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய தாளாளர் அவருக்கு பிரச்சனைன்னா கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனை வராது, பயங்கரமான பிரச்சனைலாம் வரும். பக்கத்திலே ஒருத்தர் உக்காந்து ஆரோவில் அடுத்த குயிலாப்பாளையம் பகுதியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக ஆரோவில் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது அப்பகுதியில் சந்தேகப்படும்படி இருந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அதில் முரணான பதில்களை கூறவே அவர் தங்கியிருந்த தனியார் ஹோட்டல் அறையில் சோதனை நடத்தினர். அப்போது 10 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது தெரியவந்தது. இதையடுத்து பிடிபட்ட நபர் மற்றும் அவருடன் தங்கியிருந்த 4வரையும் பிடித்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் புதுச்சேரி முளக்குளம் சோலை தெருவை சேர்ந்த சித்தராஜு மகன் 47 வயதான ஹரிஹரன், கூடப்பாக்கத்தை சேர்ந்த ஏழுமலை மகன் 37 வயதான ரட்சகன், திருவண்ணாமலை வீரன்குட்டை தெருவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் 20 வயதான பழனிசாமி, விழுப்புரம் கொண்டியாங்குப்பத்தை சேர்ந்த பெருமாள் மகன் 27 வயதான பிரகாஷ், அச்சரப்பாக்கம் குளக்கரை தெருவை சேர்ந்த சீதாராமன் மகன் 28 வயதான கோகுல் ஆகியோர் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த தங்கவேல் மகன் 50 வயதான கண்ணன் என்பவரிடம் போதைப் பொருட்கள் வாங்கி வந்தது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் கண்ணனையும் பிடித்து விசாரித்தனர். அதில் பெங்களூருவில் வசிக்கும் நைஜீரிய நாட்டு நபர் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடந்த மாதம் போதைப் பொருட்கள் வாங்கியது தெரியவந்தது. இதையடுத்து 6 பேரை ஆரோவில் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 35 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் நைஜீரிய நாட்டு நபரை தேடி வருகின்றனர். பாருங்க. ஓகே கையடி ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கோதாவரி ஆற்றங்கரையோரம் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் அமைந்துள்ளது. இப்பகுதி வங்காள விரிகுடா மற்றும் கோதாவரி ஆறு சந்திக்கும் முகத்துவார பகுதிக்கு அருகே அமைந்துள்ளதால் பல்வேறு வகையான மீன்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த நிலையில் கோதாவரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து ஏனாமில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தவளேஸ்வரம் அணையில் இருந்து 1 லட்சம் கன அடி உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோதாவரி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் முகத்துவார பகுதியில் நீரின் உப்பு தன்மையிலும் மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உப்பு நீரில் வாழும் காணாங்கெழுத்தி வகை மீன்கள் லட்சக்கணக்கில் உயிரிழந்துள்ளதாக மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மீன்கள் ஏனாம் பகுதியில் கோதாவரி ஆற்றங்கரையோரம் பெருமளவில் ஒதுங்கி மிதந்து வருகின்றன. இதனால் சுமார் 5 கிலோமீட்டருக்கும் அதிகமான சுற்றுப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இதனிடையே உயிரிழந்து கரை ஒதுங்கிய மீன்களை சில மீனவர்கள் சேகரித்தனர். அவற்றை மற்ற வகை மீன் வளர்ப்புக்காக உணவாக பயன்படுத்துவதற்காக சேகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து ஏனாம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர்
பெட்டலா கோண்டையா கூறுகையில், கடல் பகுதியில் வாழும் மீன்கள் அதிகரித்து வரும் ஆற்று நீரை நோக்கி வரும்போது நீரின் தன்மையில் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் அவை உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் உயிரிழந்து கோதாவரி ஆற்றங்கரையோரம் மிதந்து வரும் சம்பவம் ஏனாம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகள் பொதுக்குழு கூட்டம் பாரடைஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் பாண்டுரங்கன், செயலாளர் கலிமா, பொருளாளர் தில் சந்திரன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மொத்த கோழி வியாபாரிகளின் செயற்குழு கூட்டம் நாளை தஞ்சாவூரில் நடைபெற உள்ளது. இதில் கோழிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்தும் அதன் தரம் குறித்தும் பேசப்பட உள்ளது. நாளை நடைபெற உள்ள செயற்குழுவில் புதுச்சேரி பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து எடுத்து சொல்லப்பட உள்ளது. மேலும் நாளை நடைபெறும் செயற்குழுவில் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு ஏற்ப புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகள் செயல்படுவது என முடிவு செய்துள்ளனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் நாதன், RR உள்ளிட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தாகூர் நகரில் உள்ள டான்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களின் குரல் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு நடைபெறாத வகையில் வலுவான மற்றும் பொறுப்புள்ள தேர்வு நடைமுறைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போட்டித் தேர்வு வினாத்தாள்களை திட்டமிட்டு திருடுதல், கசிய விடுதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற மாணவர் விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள குற்றவாளி கும்பல்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வினோத், நிர்வாகிகள் சமீர், ஹரிஷ், ஜெய், தட்டாஞ்சாவடி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், NSUI மாநில தலைவர் ஹர்ஷவர்தன், புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், தட்டாஞ்சாவடி மகளிர் காங்கிரஸ் பிரதிநிதி உஷா ராணி, சேவாதள தலைவர் வீரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். ஒண்ணுமே வர முடியும் சரில. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த வடமங்கலம் பகுதியில் இயங்கி வருகின்ற பிரபல தனியார் தொழிற்சாலையில் தொழிற்சாலைக்கு பின்புறத்தில் யாரோ 3 பேர் சுவர் ஏறி குதித்து நிறுவனத்தில் இருந்த விலை உயர்ந்த இரும்பு பைப்புகளை திருடி சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிறுவன அதிகாரிகள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது வடமங்கலம் சாராயக்கடை அருகே சந்தேகப்படும்படியாக 3 பேர் இரும்பு பைப்புகளை எடுத்து சென்ற போது ரோந்து பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலர்கள் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டது. நிறுவனத்தில் இருந்து இரும்பு பைப்புகளை திருடியது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அவர்களிடமிருந்து நிறுவனத்தில் திருடப்பட்ட இரும்பு பைப்புகளை பறிமுதல் செய்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டது. பள்ளித்தென்னல் கிராமத்தை சேர்ந்த 30 வயதான சதீஷ், 30 வயதான விஜய், 33 வயதான மதிபாலன் என்பது இவர்கள் மீது புதுச்சேரி காவல் நிலையங்களில் திருட்டு, கஞ்சா போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. பின்னர் உதவி ஆய்வாளர் திருமுருகன் பிடிபட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி முதல் தவணையாக 2.75 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணையை 38 நபர்களுக்கு அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை ஆய்வாளர் ராஜா, என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பத்துக்கண்ணு பகுதியை அடுத்த தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் அப்பகுதியில் உள்ள நிறுவனங்களுக்கு சென்று பழைய ஸ்கிராப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்த சேலத்தை சேர்ந்த செல்வி என்கிற பெண்ணிற்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. பின்பு நாளடைவில் இருவருக்கும் இடையே ரகசிய உறவை வைத்துக் கொள்ளும் அளவிற்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் வியாபார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பும் இருந்ததாக தெரிகிறது. பின்னர் நிறுவனம் ஒன்றில் ஸ்கிராப் விற்பனை செய்ய இருப்பதாக கூறிய செல்வி வியாபாரத்தில் வருகின்ற லாபத்தில் பங்கு தருவதாக கூறியதால் 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததாகவும் பின்னர் சில நாட்களுக்கு பிறகு தொடர்பு கொண்டு பணம் சம்பந்தமாக பேச முயன்றதாக தெரிகிறது. ஆனால் செல்வி தொலைபேசியை எடுக்காததால் சந்தேகமடைந்த பாலமுருகன் பல்வேறு இடங்களில் விசாரித்தும் அவர் வேலை செய்து வந்த இடத்திற்கு சென்று விசாரித்த போது தொடர் விடுப்பில் சென்றிருப்பதாக கூறினர். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பாலமுருகன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் சேலத்தை சேர்ந்த செல்வி என்பவர் மீது ஸ்கிராப் தொழில் செய்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக புகார் அளித்தார். பின்னர் புகார் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு தலைமறைவான சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி என்பவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் புரணாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்த தீமிதி திருவிழாவில் மணவள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் முன்னாள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தீமிதி திருவிழாவை தொடர்ந்து இன்னிசை நிகழ்ச்சியும் நாடகமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று தெப்பல் உற்சவமும் நாடகமும் நடைபெற்றது. பாண்டி தேசிய நெடுஞ்சாலை ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகே தடுப்பு கட்டையில் அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. சென்னையிலிருந்து இரவு 11:30 மணியளவில் புறப்பட்ட அரசு பேருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி வழியாக சிதம்பரம் நோக்கி இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை கடலூர் மாவட்டம் புவனகிரி மருதூர் காமராஜ் தெருவைச் சேர்ந்த 52 வயதான தமிழ்வாணன் என்பவர் ஓட்டி வந்தார். நடத்துனராக சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த 52 வயதான மாரியப்பன் என்பவர் பணியில் இருந்தார். இந்த நிலையில் அரசு பேருந்து புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகே அதிகாலை 4 மணி அளவில் வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் வேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட பயணிகள் அனைவரும் லேசான காயமடைந்தனர். உடனே பேருந்தில் இருந்த பயணிகள் அலறினர். பேருந்தின் முன்பகுதி பயங்கர சேதம் அடைந்தது. இதனை அந்த வழியாக வாகனங்களில் சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்து ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர்.
தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலையின் நடுவே விபத்திற்குள்ளான அரசு பேருந்தை ஜேசிபி உதவி மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் அரசு பேருந்து தடுப்பு கட்டையில் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது.